சீமான் அவர்கள் வந்து இனிமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன், இது அண்ணன் கட்சி அது தம்பி கட்சி அப்படின்னு சொன்னாரு. விஜயினுடைய தொண்டர்கள் அந்த விர்ச்சுவல் வாரியார் சீமானை வந்து சமூக ஊடகங்களை வச்சு செய்கிறாங்க. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. முதல்ல சீமானுடைய பேச்சு குறித்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. அதுக்கும் சீமானுடைய இந்த வாக்குறுதிக்கும் வந்து அதிக வித்தியாசம் இல்லை. சென்னை விமான நிலையத்தில் ஒரு 10 மைக்கு முன்னால் ஒன்று சொல்லுவார். அந்த விமானம் போய் மதுரையிலேயே திருச்சியிலேயே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 மைக்கு நீட்டுவாங்க. இங்கே என்ன சொன்னாரா இதை தாண்டி அங்கே ஒன்று சொல்லிட்டு, நிலையான கொள்கையும் இல்லை, நிலையான கருத்தும் இல்லை, பார்வையும் இல்லை. அதுதான் உண்மை. இந்த சாக்கடை துரைமுருகன் போடுற வீடியோங்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே சீமானுடைய ஆதரவில், சீமானுடைய ஆலோசனையில் செய்யப்படுகிறது. சீமானனை வந்து திட்ட வேணான்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் வந்து இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வீடியோ வேணால் கட் பண்ணி வச்சுங்க. எதிர்காலத்தில் இந்த கட்சியை சாக்கடை துரைமுருகன் கைப்பற்றுகிற காலம் வரும். சீமானை வந்து கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியில் போடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ் பிஸ்மி சார். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய போல்ஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க 30%, 35%லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சர்வேயில் 3% கூட வாங்க மாட்டார் அப்படின்னு யார் அதிகமாக சொன்னாங்களோ அவங்களே இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊடகங்கள், அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட சூழல் தான் இப்போ நிலவுது. என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா எடுத்த சர்வே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காக்கு கூடுதலாக வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற சர்வே, அது ஊடகங்கள் வாயிலாக வந்தது இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிடுகிற சர்வேயில் தான் இந்த மாதிரி குறைவான ஒரு சதவீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அதுக்கு பின்னால் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே இந்த ஊடகங்களை அரசியல் கட்சிகள் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு கருத்தை உருவாக்குவதற்கும் அந்த கருத்தை மக்களுடைய மண்டையில் திணிப்பதற்கும் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த சர்வேக்களும் கூட அப்படியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எல்லா வாக்காளர்களுக்குமே ஒரு உளவியல் உண்டு. என்னென்னா, இப்போ நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணும், அல்லது ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டதன் மூலமாக அவர் சிஎம் ஆனதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு குரூர திருப்தி ஒவ்வொரு வாக்காளனுக்குமே வரும். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அதே நேரம் நாம் ஓட்டு போட்ட கட்சி தோற்று போச்சு அப்படின்னா, இதை நம்ம வீட்டிலே ஒரு துக்கம் நடந்த மாதிரியான ஒரு சோகமும் நம்மை அறியாமல் நமக்குள்ளே வந்து ஒரு வியாபிக்கும். இது வந்து வழக்கமாக உள்ளது. முடிவு தப்பாயிடுச்சு, அடடா நம்ம நினச்சவர் வரலையே அப்படி இதெல்லாம் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா ஜெயிக்காது, தாவேக்காக்கு கம்மியான வாக்கு சதவீதம் தான் கிடைக்கும்னு ஒரு செய்தியை பரப்பும் போது இந்த உளவியலில் இருக்கிற ஒரு வாக்காளர் என்ன நினைப்பான்? தோற்று போகிற கட்சிக்கு நாமே ஓட்டு போடணும், அப்போ நம்ம ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுமே, அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு அவன் தன் முடிவை மாற்றிக்கொள்வான். புரியுதா இல்லையா? ஸோ அப்படி ஒரு முடிவை நோக்கி இந்த வாக்காளர்களை தள்ளுவதற்கான முயற்சி தான் இதெல்லாம். ஏன்னா இது ஏன் இந்த வாக்கு சதவீதத்தை நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா, பல தொகுதிகளில் திமுகவை விட அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பும் வாக்கு சதவீதமும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பார்த்திங்கன்னா 4%, 3%லாம் காட்டுறாங்க. அவங்க ஏற்கனவே 8% வாங்கினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலெல்லாம் 2-3% அவங்க தாண்டவே மாட்டாங்க. நிச்சயமாக என்ன காரணம்னா, கடந்த தேர்தல்களில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது. என்ன காரணம்? இவர் விஜயுடைய நண்பர். அதுக்கப்புறம் அதிமுக, திமுக ரெண்டுமே கடந்த காலங்களில் விஜய் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களை தோக்கடிக்கணும், ஏன்னா நம்ம தளபதியை டார்ச்சர் பண்ண இவங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா விசில் சின்னம்னு ஒன்று வச்சுக்கிட்டு விஜயின் ஆதரவு பெற்ற சின்னம்ங்கிற மாதிரி ஒரு சீனா போட்டாரு விஜயோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, விஜயோட ஒரு சந்திப்பை நடத்தி அவரும் நானும் ஃப்ரெண்டு, அவர் என் தம்பிங்கிற மாதிரி ஒரு சீனா போட்டார். இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த 36 லட்சம் வாக்குகள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு அந்த சூழல் கிடையாது. விஜயே தனித்து களம் காண்கிறாருக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்குகள் கிடைக்காது. இது சிம்பிள் லாஜிக் தானே. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் அந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதி ரீதியான ஆதரவு. இந்த ஊடகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி வந்து ஒரு ரோல் பண்ணுது. புரியுதா இல்லையா? அதனால் இது எல்லாமே
விஜயை வந்து மட்டம் தட்டுவதற்காகவும் குறைத்து மதிப்பிடுவதற்காகவும் என்ன வெளியிடப்படுகிற சர்வே முடிவுகளாக தான் நான் பார்க்குறேன். சார், விஜய் அவர்கள் கொடுத்த பதிலில் இன்னொன்று சர்ச்சையாக இருக்கு. என்னோட ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொன்னதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அவர்களோட பேரையும் சொல்லியிருக்காரு. இது எதை குறிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உண்மையிலேயே அவருடைய அபிமானத்தை வெளிப்படுத்துகிற விஷயமாக அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இப்போ நம்மளுடைய பார்வையில் என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து கத்தியை வீசிக்கிட்டே இன்னொரு பக்கம் கருணாநிதியை உங்களுடைய ரோல் மாடல் பட்டியலில் சேர்ப்பதை வைத்து திமுக வாக்குகளையும் தன் பக்கம் திருப்புவதற்காக சொன்ன பதிலாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுகவில் ஒருத்தர் இருப்பார், திமுகவுடைய ஆதரவாளரும் இருப்பார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய தலைமை பிடிக்காம இருக்கலாம், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியான ஒரு கோபம் கூட இருக்கலாம். ஆனால் வேற வழி இல்லாமல் திமுகக்கே ஓட்டு போடுவார். ஸோ அப்படி உள்ள ஒரு உடன்பிறப்புக்கு விஜயனுடைய இந்த பதில் பார்த்தீங்கன்னா இவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னரை கொடுக்கும். பாரு, ரோல் மாடலில் தன்னுடைய எதிரி கட்சியாக இருந்தாலும் கருணாநிதி பேரை சேர்த்துருக்காருல்ல, அப்போ இவர் கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருப்பார் போல இருக்குன்னு இவங்க நினைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிற பதிலாக தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் பேரெல்லாம் இவர் குறிப்பிட்டாலும் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதற்கான உத்தியாக தான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் அரசியலில் இருந்த காலகட்டம்லாம் விஜய்க்கு தெரியாது. அப்போ அவர் பிறந்திருக்க கூட வாய்ப்பு இல்லை. அப்போ அவரை எப்படி நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள முடியும்? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பற்றி நீங்கள் அப்படி என்ன பிரமாதமாக கேள்விப்பட்டீங்க? என்ன, ஒரு நடிகராக ஒரு பெரிய சாதனை செய்தாரே தவிர ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவருடைய சாதனையாக எதை சொல்ல முடியும்? என்ன, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து இந்த அளவுக்கு வியாபாரமாகி போனதற்கு எம்ஜிஆர் தான் காரணம். எம்ஜிஆர் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு அரசு நிலத்தை அள்ளி கொடுத்தாரு. அதில் தான் இன்னைக்கு ஏசி சண்முகமும் விஐடி விஸ்வநாதனும் ஜேபிஆரும் பல பேர் இன்னைக்கு கொளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அவர் இருக்கும்போது கல்வி நல்லா தானே? இல்லை, அதாவது அந்த கல்வியை நீங்கள் தனியார் மயமாக்குனது தான் இன்றைக்கு வந்து கல்விங்கிறதே ஒரு சாமானியனுக்கு எட்டாக்கணியாக மாறியதற்கு அடிப்படை காரணம். நீங்கள் அன்னைக்கு தனியார் மயமாக்காமல் என்ன அரசு மூலமே நீங்கள் வந்து கல்வி நிலையங்களை அதிகரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதுக்கடுத்து நீங்கள் இந்த கல்வி நிலையங்களுக்கு யாருடைய இடத்த எடுத்து கொடுத்தீங்கன்னு இருக்குல்ல, அரசு நிலத்தை தானே எடுத்து கொடுத்தீங்க. அரசு நிலம்ங்கிறது மக்களுடைய சொத்தாச்சு. அதை நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரர்களுக்கு அள்ளி கொடுத்ததை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதனால் இவர் என்னென்னா எம்ஜிஆருடைய பெருமையாக எதை நினச்சி இப்படி சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஜெயலலிதாவை இவர் ரோல் மாடலாக எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு உண்மையான உள்ளன்போடு சொன்ன பதிலாக இருக்காது. ஏன்னா ஜெயலலிதா வாழ்ந்த காலத்தில் இவரே அவரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்க முடியும்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. எடப்பாடியுடைய இந்த அடிமை அதிமுகவை மாறிய பிறகு உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக மேலேயே ஒரு பெரிய தலைமை மீது ஒரு கோபம் இருக்குது. இப்போ அவனுடைய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும். ஒருத்தர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார், ஜெயலலிதா ரசிகராக இருப்பார், ஆனால் அதிமுகவில் இருக்கிறாரு வேறு வழி இல்லாமல். ஆனால் எடப்பாடியுடைய நிர்வாகத்தின் மீது அவருக்கு அதிருப்தி இருக்குங்கும் போது அவருடைய ஓட்டை நம்ம பக்கம் திருப்பணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த வரிசையை வந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார், இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் வந்து இனிமே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன், இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்து டெய்லி வீடியோவில் அந்த விசிலுக்கு கூட ஒரு அர்த்தம் ஒன்று சொல்லியிருக்காரு சார். அதை நம்ம வேற யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. இவ்வளோ அடிமட்டமான அரசியலை அவர் கையில் எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சீமான் அவர்கள் டைரெக்டாகவே சொல்லிட்டார். இப்போ இருந்தாலும் இது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சீமானுடைய பேச்சு குறித்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. அதுக்கும் சீமானுடைய இந்த வாக்குறுதிக்கும் வந்து அதிக வித்தியாசம் இல்லை. சீமான்கிறது ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் பேசுகிறவனை எப்படி நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னா, இவன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான்னு தான் நம்ம சொல்லுவோம். சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து இப்போ ஒன்று பேசுவார், ஒரு மணி நேரம் கழிச்சு வேற ஒன்று பேசுவார். அதுதான் சீமான். நான் பல பேட்டிகளில் சொல்கிறது தான். சென்னை விமான நிலையத்தில் ஒரு 10 மைக்கு முன்னால் ஒன்று சொல்லுவார். அந்த விமானம் போய் மதுரையிலேயே திருச்சியிலேயே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 மைக்கு நீட்டுவாங்க. இங்கே என்ன சொன்னாரோ இதை தாண்டி அங்கே ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நிலையான கொள்கையும் இல்லை, நிலையான கருத்தும் இல்லை, பார்வையும் இல்லை. அதுதான் உண்மை. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிறீங்க சீமான் வந்து விஜய் குறித்து பேச வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததற்கு காரணம் அவருக்கு பெரிய போதி மரத்தில் போய் உட்காந்து அவருக்கு பெரிய ஞானோதயம் வந்ததாக அர்த்தம் இல்லை. விஜயினுடைய தொண்டர்கள் என்ன அந்த விர்ச்சுவல் வாரியார் சீமானை வந்து சமூக ஊடகங்களில் வச்சு செய்கிறாங்க. சீமானை வந்து சுழுக்கெடுக்கிறாங்க.
அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த சாக்கடை துரைமுருகன் போடுற வீடியோங்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே சீமானுடைய ஆதரவில், சீமானுடைய ஆலோசனையில் செய்யப்படுகிறது தான். இவர் சொல்கிறாரு, சீமானனை வந்து திட்ட வேணான்னு சொன்னார், ஆனாலும் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் வந்து இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒருவர், என் தலைவர் இப்படி சொன்னார் ஆனால் அவர் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் செஞ்சால் அந்த தலைமை எப்படி அவரை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு தான். ஒன்று, உங்கள் பேச்சை இவர் மதிக்கலைங்கிறது ஒன்று. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வீடியோ வேணால் கட் பண்ணி வச்சுங்க. எதிர்காலத்தில் இந்த கட்சியை சாக்கடை துரைமுருகன் கைப்பற்றுகிற காலம் வரும். சீமானை வந்து கருவேப்பிலை மாதிரி தூக்கி வெளியில் போடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அதற்கான அறிகுறி தான் இந்த ஆபாச அருவருப்பான வீடியோக்கள். அதை இவர் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குறது. இது நடக்கும். நேற்று வந்து ஒரு கல்குவாரிக்கு ஒரு பத்திரிகையாளர் போயிருக்கிறாரு. அங்கேருந்த எம்பி இவரை தாக்கி, அதுவும் ஆடியோவாக ரிலீஸ் ஆகிருக்குது. அதை பற்றி இது வரைக்கும் ஊடகத்தில் சொல்லப்போனால் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் பத்திரிகையாளர் சங்கத்தோட தலைவராகவும் இருக்கார். அவரும் இது வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை. இந்த அராஜக போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காலம் காலமாக ஊடகங்களுக்கு எதிரான ஒரு வன்முறைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஆளும் கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பல ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள் அரசுக்கு ஜால்ரா அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல கோடி பலன் அடைகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். என்ன நீங்கள் நினைக்கலாம், ஒரு பத்திரிகையாளருக்கு அரசு கான்ட்ராக்டா அப்படின்னு. அதையும் வாங்குகிற ஆட்கள் பத்திரிகையாளர் வாங்குவாங்களா சார்? பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவனங்கள், இப்போ சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பப்ளிகேஷனும் நடத்துகிறாங்க, பதிப்பகம். இந்த பதிப்பகத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு நூலக ஆணை வாங்குறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு 5 கோடிக்கு ஒரு நூலக ஆணை ஒரு பப்ளிகேஷனுக்கு கிடைக்குது. அதாவது அந்த பப்ளிகேஷனை நடத்துகிற ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை கோடி லாபம் கிடைக்கும்? இதுவும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசு ஊழியர்களுக்கான அந்த பணி மாறுதல், அதை வந்து பல பத்திரிகையாளர்கள் சாதிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஒரு பக்கம், காவல்துறை மூலமாக மிரட்டல், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பொய் வழக்கு போட்டு சிறைக்கு தள்ளுறது, அப்புறம் அவர்கள் மீது குண்டர் நடவடிக்கை, தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்குது. இது காலங்காலமாக நடக்கிறது தான். ஆனால் இதை வந்து இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள், அது முக்கியமாக பிரஸ் கிளப் போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எம்யூஜே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களுக்கான அமைப்புகளாக இருக்கட்டும், அதை வந்து கண்டிக்கணும். அதே நேரம் அவர்கள் என்னதான் கண்டித்தாலும் அதுக்கு வந்து ஒரு பெரிய பலன் இருக்காது. நீங்கள் உங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணீங்கிற அளவுக்கு தான் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குமே தவிர அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. அடடா பத்திரிகையாளர் சங்கம் கண்டிச்சிட்டாங்க, அப்போ உடனே அந்த பத்திரிகையாளர் நமக்கு வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நிச்சயமாக இந்த ஆளுங்கட்சிகள் நினைப்பதில்லை. சார், இங்கே நம்ம சாதாரண ஏதாவது ஒரு சிக்னல் நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், ஹெல்மெட் போடாமல் போகிறோம்னா அதெல்லாம் அதிகாரிகள் பிடிக்கிறாங்க, அதை நம்ம பாராட்டுறோம். பட் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பத்திரிக்கைன்றது ஒரு நீதிமன்றத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற இடத்துல அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு நிர்வாகங்கள் செய்கிற தவறுதல்னால வேலை செய்கிற ஊழியர்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்களே சார், இதுக்கு என்ன தீர்வு? இல்லை, உண்மைதானே. அதாவது பத்திரிகை நிர்வாகங்கள் அரசியல் கட்சிகளுடைய கையிலும் அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்டதாகவும் தான் இருக்குது. அதனால என்ன நடக்குதுன்னா அந்த நிர்வாகத்தினர், அந்த உரிமையாளர்கள் கரப்ட் ஆனதுனால அந்த ஊடகங்கள் பணியாற்றுகிற ஊடகவியலாளர்களை இவங்க கரப்ட் பண்ணுறாங்க. உதாரணம் பாருங்கள், இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஒரு பக்கம், இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அந்த பத்திரிக்கை, அந்த ஊடக நிர்வாகம் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட ஊடகவியலாளர் இல்லை, அந்த நிர்வாகமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு கொடுக்கணும். ஆனால் எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட பல்வேறு சம்பவங்களில் எந்த ஊடக நிர்வாகமும் நிறுவனமும் காவல்துறையில் புகார் கொடுத்ததாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. வேறு யாருக்கும் ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த ஊடக சந்திப்பு இருக்குல்ல, அதில் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு இந்த 100 கோடி சீமான், அவர் என்ன பண்ணுவார், எந்த பத்திரிகையாளர் இருந்தாலும் அமைவன் பேசுகிறது, வாப்போன்னு பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, அப்புறம் அடிக்கிற மாதிரி கை ஓங்குறது, இதை வந்து சீமான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை,
அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தப்போ ஊடகவியலாளர்களை ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே அவமானப்படுத்துவார். ஒரு ஊடகவியலாளர் நேர்மையாக ஒரு பாஜகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு கேள்வி கேட்டுட்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ நேராக அறிவாலயத்திலே தான் வர்ற. அதோட அர்த்தம் என்னன்னா, திமுகவிட்ட பணம் வாங்கிட்டு வந்து நீ கேள்வி கேட்குறேன்னு அர்த்தம். இதை விட ஒரு பத்திரிகையாளரின் நேர்மையை கொச்சப்படுத்த முடியுமா, கேவலப்படுத்த முடியுமா? ஆனால் இது குறித்தெல்லாம் இந்த பத்திரிகையாளர்களுக்கு கோபமும் வருத்தமும் இருந்தாலும் அதை அவங்களால வெளிக்காட்டிக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இப்படி அவமானப்படுத்தின ஒருத்தரை அடுத்த நாளும் நீ அவரை போய் கவர் பண்ணுன்னு அந்த நிறுவனம் அனுப்பும். அண்ணாமலை முத நாள் காரி துப்பியிருப்பார். ஆனால் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியருக்காக நாளையிலேருந்து அண்ணாமலை குறித்த எந்த செய்தியும் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தா அண்ணாமலை மக்களுக்கு தெரிஞ்சிருப்பாரா? அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இந்த கேடுகட்ட ஊடக நிறுவனங்கள் உன் மேலே என்ன துப்புனாலும் சரி தொடச்சி போட்டுட்டு அவர்கிட்ட போய் பைட்ஸ் வாங்கன்னு அனுப்புகிறாங்க. இந்த சீமான்னு ஒருத்தர், இவருடைய வேலை என்னன்னா, ஒரு நாளைக்கு 10 தர வந்து ப்ரெஸ் மீட்டுங்கிற பேரில் ஊடகங்களை சந்திக்கிறது தான். அதன் மூலம்தான் உங்களுக்கு இந்த பாப்புலாரிட்டியே கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த நன்றியும் விசுவாசமும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொரு பத்திரிகையாளனையும் பார்த்தீங்கன்னா கேவலமாக வசைப்படுறது. புரியுதா இல்லையா? ஆனால் அந்த வசை வாங்குகிற அந்த பத்திரிகையாளனுக்கு சீமான் மேலே கடுமையான கோபம் இருந்தாலும் அவனால் வெளிப்படுத்த முடியாது. என்னன்னா ஆஃபீஸில் என்ன கேட்பாங்க, அவருடைய பைட்ஸ் என்னாச்சுன்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஊடக நிறுவனங்கள் ஒரு கேவலமான மனநிலையில் இருப்பதும் வந்து இந்த நிலைமைக்கு ஒரு முக்கியமான காரணம். மீண்டும் பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.